ஹலோ யூஎஸ் அனைவருக்கும் வணக்கம். வரலாற்று நிகழ்வுகளில் மிக பிரம்மாண்டமான நம்ம எல்லாம் கதிகலங்க வைக்கும் ஒரு மிகப்பெரிய கதையோடு உங்கள் முன்பு வந்து நிற்கிறேன். ஸோ இது நிச்சயமாக நம்ம எல்லாரையுமே பார்க்க வைக்கிற எல்லாரையுமே கதிகலங்க வைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த வீடியோவில் தொடர்ந்து இணைந்திருங்கள். வாங்க வீடியோக்குள்ள. ஆமாங்க, நல்லதங்காள். இது நம்ம பெரியவங்க கிட்ட கேட்டீங்கன்னா எல்லாருமே இந்த கதையை புட்டு வைப்பாங்க. நல்லதங்காள் அப்படிங்கிற இந்த கதையிலிருந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க. இது நிச்சயமா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம மனசுக்குள்ள உண்டு பண்ணும். அழாதவங்களை கூட அழ வைக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டா. மதுராபுரியில ராமலிங்க நல்ல மகாராஜா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். அவருடைய மனைவி பேரு இந்திராணி. இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணமாகி கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு கழிச்சு தான் குழந்தை பிறகுது. அவங்களுக்கு 2 குழந்தை பிறகுது. ஒரு குழந்தை பேரு நல்ல தம்பி, இன்னொன்னு பெண் குழந்தை, அது நல்லதங்காள். இந்த 2 குழந்தைகளும் மிக செல்வ செழிப்புல மிக மகிழ்ச்சியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்காங்க ஃபேமிலி லைஃப். பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ராஜாவுக்கு உடல்நிலை சரியில்லாம போகுது, வயது முதிர்வின் காரணமா. சரி, தன்னுடைய மகனுக்கு திருமணம் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு குந்தல தேசத்தை ஆட்சி செஞ்ச கோமகனுடைய மகளை கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அவங்க மக பேர் என்னன்னு தெரியுங்களா? கேட்டீங்கன்னா ஆடி போயிருவீங்க. மூலி அலங்காரி. கேட்டாலே பேரே ஒரு மாதிரி நடுக்கமா இருக்குது. தொடர்ந்து பாருங்க. இந்த மூலி அலங்காரி அப்படிங்கிறவங்கள திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. திருமணம் செஞ்சு 10வது நாள்லயே அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. இந்திராணி யாரோட அம்மா? நல்ல தம்பியோட அவங்க அம்மா. அம்மா இறந்து போனதுனால அவங்க அப்பாவுக்கும் தன்னுடைய மனைவி இறந்த துயரத்தை தாங்கிக்க முடியல. அப்ப என்ன பண்றாரு? அந்த துயரம் தாங்க முடியாமலும் அதோட கூட தன்னுடைய பிள்ளைக்கு திருமணம் செஞ்சு வைக்க முடியலையேங்கிற சோகத்திலையும் அவரும் சில நாட்கள் இறந்து போறார். அவர் இறந்து போன பிறகு தன்னுடைய தங்கையை அப்பா அம்மா இல்லை அப்படிங்கிற எந்த சோகமும் அந்த குழந்தைக்கு காட்டாம, அப்பா அம்மா இல்லை அப்படிங்கிற அந்த கஷ்டத்தை அந்த குழந்தை காட்டாம ரொம்ப செல்வ செழிப்போட மகிழ்ச்சியோட அந்த குழந்தைய அவர் வளர்த்துட்டு வர்றார். அந்த பிள்ளைய நல்ல திருமண வயது வரைக்கும் நல்லா வளர்த்துட்டு வர்றாரு. வளர்த்துட்டு வந்துட்டு பல இடங்கள்ல வரன் பார்த்து ஒரு அருமையான வரனை முடிச்சு வைக்கிறார். எங்கன்னு பாத்தீங்கன்னா மானாமதுரை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிற காசிராஜனை திருமணம் செஞ்சு வைக்கிறார். காசிராஜனும் தன்னுடைய மனைவியை நல்லா வச்சுக்கிறார். கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் மிக மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமா போயிட்டு இருக்காங்க. 8 ஆண்டுகள்ல 7 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாங்க. அதுல 4 ஆண் மகன்கள், 3 பெண் குழந்தைகள். மிக சூப்பரா போயிட்டு இருக்கு லைஃப். ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த நாட்டுக்கு, அதாவது அந்த மதுரைக்கு மிகப்பெரிய பஞ்சம் ஏற்படுது. மழை இல்லாம, ரொம்ப பசுமையா இருக்கிற அந்த பகுதி மழை இல்லாம வறட்சி தோன்றுது. ஆடு மாடுகள் எல்லாம் தண்ணி இல்லாம இறந்து போகுது. நிறைய பேர் பட்டினியால் இறந்து போறாங்க. அந்த ஊரே வந்து ரொம்ப கவலைக்கிடமான ஒரு ஊரா மாறுது. அப்போ அந்த காசிராஜன் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய மக்கள் எல்லாம் பக்கத்து நாட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாரு. பஞ்சம் தீர்ற வரைக்கும் அங்க இருந்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. தகிட்ட இருக்கிற நகை, பொன் நகைகள் எல்லாத்தையும் வித்துட்டு, தானியங்கள் எல்லாத்தையும் இருக்கிற மக்களுக்கு எல்லாம் எப்படி பண்றாரு. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல அதுவும் தீர்ந்து போகுது. அப்ப என்ன பண்றாருன்னா, இருக்கிற எல்லா மீதி இருக்கிற மக்களையும் பக்கத்து நாட்டுக்கு, தன்னுடைய அமைச்சர்களையும் தன்னுடைய மற்ற கூட இருக்கிற பணியாட்களையும் எல்லாத்தையும் சேர்த்து அனுப்பிச்சு வைக்கிறார். இப்போ இவருடைய பிள்ளைகள் பட்டினியில கதறி அழுதுகிட்டு இருக்கு. தன்னுடைய மனைவி ஓடி வராங்க. யாரு? நல்லதங்காள். ஓடி வந்து தன்னுடைய கணவர்கிட்ட சொல்றாங்க, எங்க பிள்ளை கதறிக்கிட்டு இருக்கு, பிள்ளைங்க எல்லாம் பசியில என்ன பண்றதுன்னு தெரியல, நீங்க வாங்க நம்ம அண்ணா வீட்டுக்கு போனோம்னா நல்ல மாட மாளிகையில சந்தோஷமா இருந்துட்டு வரலாம், பஞ்சம் தீர்ற வரைக்கும் அங்க இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அந்த காசிராஜன் ஏத்திருப்பாரா? இல்ல. உடனே அவர் சொல்றாரு, நீ சொல்றது தப்புமா. நாடு இந்த நிலைமையில் இருக்கும்போது நான் அந்த நாட்டை விட்டு வந்தா அதை விட பெரிய தவறான செயல் வேறு எதுவும் இல்லை ஒரு மன்னனுக்கு. அதனால நான் வரல, நீ வேணா பிள்ளைங்களை கூட்டிட்டு போயிட்டு பஞ்சம் தீர்ற வரைக்கும் அங்கே இரு, நானே வந்து கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறார். இவளும் தன்னுடைய 7 பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு அந்த காட்டு வழியில பயணம் செஞ்சுட்டு வரா. ஒரு வழிக்கு மேல, ஒரு எல்லைக்கு மேல அவருக்கு வழி தெரியல. அப்போ ஒரு திடீர்னு ஒரு மரத்தடியில நிழல்ல உட்கார்றா. பிள்ளைகள்லாம் பசியில கத்துது. இதை பார்த்து அவளால் தாங்கிக்க முடியல. இவளும் வாய் விட்டு சத்தமா கத்துறா. இதை பார்த்துக்கிட்டு இருந்த பக்கத்துல வேட்டையாட வந்தவர்கள் ஓடி வராங்க. என்னமோ ஒரு பெண்ணோட குரல் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க.
ஓடி வந்து அவ வந்து பசியிலையும் வறுமைனாலமும் தலைவரி கோலமா ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கான். இத உற்று பார்க்குறாரு. அதுல வந்த அந்த வேட்டை படை வீரர் உற்று பார்க்கும்போது தான் தெரியுது அது வந்து நல்ல தங்காள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த உற்று பார்த்த அந்த நபர் யாருன்னு தெரியுங்களா? அவர் தான் அவளுடைய அன்பு அண்ணன் நல்ல தம்பி. உடனே நல்ல தம்பியும் கத்துறாரு, என்னமாச்சு உனக்கு, இப்படி இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி. அப்பதான் அவன் சொல்றான், இந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையும் சொல்றான். இந்த மாதிரி ரொம்ப வறுமை, மழை இல்லை, ரொம்ப பஞ்சத்தில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னா, என்னம்மா இப்படி சொல்ற, நீ முன்னையே வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் வரதுக்கு 2 நாள் ஆகும், நீ என்ன பண்றன்னா இந்த பரிவாரங்களை கூட்டிக்கிட்டு, பரிவாரங்கள்னா அந்த படையெல்லாம் கூட்டிக்கிட்டு நீ கிளம்பு, நான் வந்துட்டு 2 நாள் கழிச்சு வரேன், நீ போய் அங்கே அண்ணி உன்னை நல்லா பார்த்துக்குவா, நீ போய் நல்லா சாப்பிட்டு பிள்ளைங்களுக்கு சாப்பிட வச்சு மகிழ்ச்சியாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறார். இவளும் போறா. அங்க போனா அந்த வாயிற் கதவுகள் நுழையும் போதே அவளுக்கு தோணுது, ஏதோ தப்பா தோணுது, கதவுகள்லாம் பூட்டப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி அவ என்ன பண்றான்னா, அவளுடைய அவங்க தம்பி, யாருடைய தம்பி, அந்த மூலி அலங்காருடைய தம்பி அந்த விஷயத்தை கேட்டு காட்டு வழியா ஒடியாந்து எல்லா விஷயத்தையும் அவளுடைய மூலி அலங்காரிக்கிட்ட சொல்றான். இந்த மாதிரி உங்க நாத்தனார் அவங்க அண்ணா கிட்ட பேசிட்டு வந்துகிட்டு இருக்காங்க, அவங்க அண்ணா தான் அனுப்பிச்சு விட்டாரு, இப்போ அவங்க பிள்ளைகளை கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கா, அதனால வந்து நீ என்ன முடிவு பண்ணுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த செந்தில் அப்படிங்கிறவன் வந்து சொல்றான். உடனே மூலி அலங்காரி என்ன பண்றா, தன்னுடைய பணிப்பெண்கள்லாம் கூப்பிட்டு நீங்க உள்ள போய் தனி அறையில் இருங்க அப்படின்னு சொல்லி அவங்களே அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்கிற சாப்பாட்டெல்லாம் எடுத்து கொண்டு போய் சுரங்கத்துல வச்சு பாதுகாக்க சொல்லிட்டு இவளும் போய் ஒரு அறையில படுத்துக்கிறான். அந்த நேரத்தில் இவ வரா. வரும்போது வாயில் கதவுகள் எல்லாம் பூட்டப்பட்டிருக்கு. நல்ல தங்காள் வந்த உடனே அந்த பிள்ளைகள் எல்லாம் அந்த வந்த டயர்ட்னால அந்த வாயிற் கதவுகள் நின்றுகிட்டு அழுதுங்க. கதவுகள்லாம் பூட்டப்பட்டிருக்கு. கதவை தட்டுறா, யாரும் திறக்கல. என் பிள்ளைகள்லாம் பசியில துடிக்குது, கதவை திறங்கன்னு கத்துறா, திறக்கல. உடனே ஈஸ்வரா, என் பிள்ளைகள் பசியார கதவுகள் திறவாயோன்னு சொன்ன உடனே கதவுகள் திறக்குது. உள்ள போனா ஒருத்தரையும் காணும். அங்கங்க தேடுறா, எங்கேயும் காணும். நேரா போறா தன் அண்ணி படுத்துக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு, மூலி அலங்காரி படுத்துக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு. அங்க போய், அண்ணி பிள்ளைகள்லாம் பசியில வந்திருக்கு, சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் படுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லமா அப்படிங்கிறான். சரி, என் பிள்ளைகளுக்கு பசி ஆறதுக்கு ஏதாவது சாப்பாடு இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்குறான். ஏமா உனக்கு நிலைமை தெரியாதா, உங்க அண்ணா வேட்டைக்கு போயிருக்காரு, வேட்டைக்கு போயிட்டு திரும்பி வர வரைக்கும் நாங்க விரதத்தில் இருக்கோம், அவர் நல்லபடியா திரும்பி வரணும்னு அப்படின்னு சொல்றான். சரி, நானாவது பசியில இருந்துக்குவேன், பிள்ளைங்களுக்கு அரிசியாவது கொடுங்க, நானாவது சமைச்சு போடுறேன் அப்படின்னு கேட்குறான். இங்க அதை விட வருமமா, இங்க மழை கிடையாது, இங்கும் பஞ்சம், அங்க அரிசி கிடையாது, ஒண்ணு கிடையாது, இங்க நாங்களும் பஞ்சத்துல தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றான். சரி, ஏதாவது கொடுங்க அப்படின்னு ஒண்ணு. சரி, கேழ்வரகு மட்டும் கொஞ்சம் இருக்கு, அதை வேணா உங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது பண்ணி போடுன்னு சொல்லி கேழ்வரகு கொடுத்த ஒரு பணிப்பெண்ணுகிட்ட சொல்லி அனுப்புறா, ஒரு பச்சை மட்டையும் ஒரு ஓட்டப்பனையும் அவகிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு. சரின்ட்டு அந்த ஓட்டப்பனையும் பச்சை மட்டையும் எடுத்துக்கிட்டு அந்த பணிப்பெண்ணும் அவளும் போறாங்க. அங்க போயிட்டு அந்த கேழ்வரகை நல்லா அரைச்சி கூழ் காசுறதுக்காக கொண்டு போய் அடுப்பு பற்ற வைக்கிறான். அடுப்பு பத்தலை. எப்படி பத்தோம், அதான் பச்சை மட்டையாச்சு, பத்தலை. உடனே அன்னபூர்ண தாயே, என் பிள்ளைகள் பசியார நான் பத்தினி என்பது உண்மையா இருந்தால் இந்த அடுப்புகள் எரிய வேண்டும் அப்படிங்கிறான். உடனே அடுப்புகள் துளிர் விட்டு எரியுது. உடனே இதை பார்த்துக்கிட்டு இருந்த பணிப்பெண் குடுக்குன்னு ஓடுறா. யாருக்கிட்ட, மூலி அலங்காரிக்கிட்ட போனவொடனே இந்த மாதிரி சொல்றா, இந்த மாதிரி பத்தி எரியுதுமா, பயங்கரமா அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு கோபம் தாங்க முடியல, கடன்னு வரா. வந்துட்டு நல்ல தங்காள்கிட்ட, இங்கிருந்து நகை சொத்துக்கள் எல்லாம் பறிச்சது பத்தாம இந்த அரண்மனையை பத்த வச்சுட்டு போலான்னு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய காலால் அந்த எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த கூளை எட்டி உதைக்கிறான். அந்த எட்டி உதைச்ச கூழ் போய் கீழே ஊத்துது. அந்த பிள்ளைகள் பசியில என்ன பண்ணுதுன்னா அந்த கீழே வலிஞ்சு ஓடுற அந்த கூளை முண்டு குடிக்குதுங்க. இதை பார்த்த உடனே நல்ல தங்காளுக்கு வேதனை தாங்க முடியல. ஐயோ, என் பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு, இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம்னா இதை விட கேவலம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு தன் பிள்ளைகளை கூட்டிட்டு காட்டுக்குள்ள போறான். தற்கொலை பண்ணி செத்துறலான்ட்டு, ஒரு பாலுங்கணத்துல விழுந்து செத்துறலான்னு போறான். போகும்போது எங்க பார்த்தாலும் கிணறுகள் இல்லை. வழியில 2-3 பேர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் கேட்கறான். அப்போ வந்து, ஐயா இங்க எங்கேயாவது கிணறு பக்கத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அங்க சொல்றாங்க, கருப்பராயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயிலுக்கு பக்கத்துல ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணத்துல வேணா நீங்க போய் தண்ணி குடிச்சுக்காங்க, அங்க தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லி. உடனே அங்க போறா. அங்க போகிறதுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி அந்த குழந்தைகள் எல்லாம் பசியில அப்படியே தூக்கத்திலேயே நடந்து போகுதுங்க. அப்போ அந்த கிணத்தை சுத்தி 3 சுத்து வரா. 3 சுத்து வந்துகிட்டே அவங்க கணவர் சொன்ன விஷயம் அவளுக்கு ஞாபகம் வருது. யாருமே அலையா விருந்தாளியா யார் வீட்டுக்கும் போகக்கூடாது, அது நமக்கு அவமானம் அப்படின்னு அவங்க வீட்டுக்காரர் சொன்ன விஷயம் அவளுக்கு ஞாபகம் வருது. என் வீட்டுக்காரர் சொன்னதை கேட்காம இங்க வந்து நான் இங்க கஷ்டப்படுறேனேன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே அந்த கிணத்தை 3 சுத்து சுத்திக்கிட்டே தன் கழுத்துல இருக்கிற தாலியை கழட்டி தன் கணவருக்கு தெரிய மாதிரி அந்த கிணத்து மேட்டில் வச்சுட்டு, அந்த பிள்ளைகள் தூங்கும் போதே நம்ம கிணத்துல போட்டோம்னா நமக்கு வந்து என்ன சொல்றது,
நமக்கு வந்து அந்த கஷ்டம் தெரியாது. இல்லை அப்படின்னா குழந்தைகள் முழிச்சுக்கிச்சுன்னா அந்த குழந்தைங்க கத்தரம் கேட்டு நமக்கு வந்து பாசத்தில் கண்ணை மறைச்சிடும். அதனால நம்ம என்ன பண்ணலான்ட்டா, குழந்தைங்க தூங்கிட்டு இருக்கும்போதே தூக்கி கிணத்துல போடலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குழந்தையா தூக்கி போடுறான், ஒவ்வொரு குழந்தையா போடுறான். அந்த பெரிய குழந்தை மட்டும் அந்த குழந்தைங்க விழுற சத்தத்தை கேட்டு முழிச்சுக்கிட்டு அம்மா என்னை மட்டும் விட்டுருமா, நம்ம வம்சத்தை பேரை காப்பாற்றணும், நான் என்னை மட்டும் விட்டுருமான்னு தப்பி ஓட பார்க்குது. அந்த குழந்தைங்க இழுத்து கிணத்துல போட்டு அவளும் குதிச்சிடறான். குதிச்ச பிறகு அந்த 7 குழந்தைகளும் இவளும் கிணத்துல மிதக்கிறாங்க. 2 நாள் வேட்டையாடி முடிச்சுட்டு நல்ல தம்பி வீட்டுக்கு போறான், அரண்மனைக்கு. அங்க வீட்டுக்கு போனா எதுவுமே நடக்காத மாதிரி அவ அங்க இருக்கிறா. உடனே இவர் போய் தேடுறாரு, எங்க பிள்ளைகளே காணோம், தங்கச்சி காணும். அங்க போய் தேடி பார்த்தா எங்கேயும் காணும். போய் தன்னுடைய மனைவி கிட்ட கேட்கிறாரு, எங்க என் தங்கச்சி வந்தாலே நல்ல தங்காள் எங்க அப்படின்னு கேட்கிறா. அப்படின்னு அவர் கேட்ட உடனே அவ, நான் உடல்நலம் சரியில்லாம படுத்துக்கிட்டு இருந்தேன், இப்போ அவங்க வந்து சாப்பாடு போடுங்கன்னாங்க, நாங்களும் அறுசுவை உணவோட பரிமாற சொன்னோம், அவங்கிட்ட உன் கையால பரிமாறினா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு உன் தங்கச்சி சொன்னாயா, அதனால நான் உடல்நலம் சரியில்லாமா என்னால் முடியாதுன்னு நான் சொன்னேன், உடனே அவ கோச்சிக்கிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்றா. உடனே இந்த நல்ல தம்பி ஏதோ தப்பா படுதுன்னு சொல்லி ஒரு இடத்துல அந்த வீட்டினுடைய அரண்மனையில உட்காந்துட்டு தன்னுடைய பணிப்பெண்களை கூப்பிட்டு விசாரிக்கிறார். அப்பதான் அதுல எல்லாரும் சொல்றாங்க இந்த மாதிரி நடந்த சம்பவத்தை. உடனே ஒரு கோபமா கிளம்பி போறாரு. போகும்போது தான் அங்க வழியில அந்த அவங்க தங்கச்சி வந்து ஆவாரம்பூ செடிகளை தான் அண்ணன் வந்தா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆவாரம்பூ செடிகளை உடைச்சு விட்டுக்கிட்டே போயிருக்கான். அந்த ஆவாரம்பூ செடிகளை பார்த்துக்கிட்டே அவர் போறாரு. இவர் போறதுக்கும் அங்க மதுரையில பஞ்சம் நீங்கி மழை பெஞ்சு நல்ல விளைச்சல் பெருகி நல்ல மகிழ்ச்சியில நாடு மாறிடுச்சு. உடனே அவங்க வீட்டுக்கார் காசி ராஜாவும் கிளம்பி வராரு. அங்கிருந்து வரும்பொழுது இங்க கிணத்துக்கு இவர் போய் சேர்றதுக்கும் அவர் வந்து சேர்றதுக்கும் சரியா இருக்கு. காசிராஜனும் நல்ல தம்பியும் அந்த கிணத்துக்கிட்ட வந்து சேர்றாங்க. 2 பேரும் ஒரே நேரத்தில் வந்து சேரும்போது நல்ல தம்பி பார்க்குறாரு, கிணத்துல தன்னுடைய அன்பு தங்கச்சியும் அவங்களுடைய பிள்ளைகளும் 7 பேரும் இறந்துகிட்டு இருக்கிற காட்சியை பார்த்து அவரால் தாங்க முடியல, கதறி அழுகுறாரு, கத்துறாரு. 7 பிள்ளைகளையும் தன்னுடைய தங்கச்சியை எடுத்து ஈம சடங்குகள் எல்லாம் முடிச்சுட்டு இதுக்கு காரணமான தன்னுடைய மனைவியை பழி தீர்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பழி தீர்க்கிறது மட்டும் இல்லாம அவளுடைய வம்சத்தையே அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு வீட்டுக்கு போறாரு, அரண்மனைக்கு போனா அவங்க மனைவி எந்த ஒரு சம்பவம் நடந்த மாதிரியே காட்டிக்காம அவங்க பாட்டு கூலா இருக்கிறாங்க. உடனே அவங்க மனைவி கிட்ட சொல்றாங்க, ஒரு கெட்டது நடந்த வீட்டுல உடனே நல்லது நடந்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்கம்மா, அதனால உன் தம்பிக்கு செந்தில் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், உன் சொந்த பந்தங்கள்லாம் கூப்பிடு அப்படின்னு அப்படின்னு அவர் சொல்றாரு. சொன்ன உடனே அவங்க மனைவிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. மூலி அலங்காரிக்கு ஒரே சந்தோஷம், ஒரே மகிழ்ச்சி, ஒரே ஆர்ப்பாட்டம், உடனே படை வீரர்கள் தன்னுடைய பணியாட்கள்லாம் கூப்பிட்டு தன்னுடைய சொந்த பந்தங்கள்லாம் வரவழைக்கிறார். இவர் உடனே என்ன பண்றாருன்னா தன்னுடைய அரண்மனை சிற்பியை கூப்பிட்டு ஒரு போலியா ஒரு மண்டபத்தை செய்ய சொல்றாரு. இன்னொரு மண்டபம் இவருடைய சொந்தக்காரங்களை அமர வைக்கிறதுக்கும் இன்னொரு போலியா ஒரு மண்டபத்தை செய்ய சொல்லி அதுல வந்து மூலி அலங்காரனுடைய உறவினர்களை தங்க வைக்கிறதுக்கும் ஏற்பாடு பண்றாரு. திருமண ஏற்பாடுகள் பிரம்மாண்டமா நடந்துகிட்டு இருக்கு. திருமணம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்திலேயே செய்யப்பட்ட அந்த போலியான மண்டபம் இடிந்து விழுகிறது. இடிந்து விழும்போது அதில் இருக்கிற அத்தனை மூலி அலங்காரினுடைய உறவுகள் சாம்பலாகாது. அத்தனை பேரும் செத்து போயிடுறாங்க. தான் நினைச்ச திட்டம் சரியா முடிஞ்ச நிறைவுலையும் தான் தங்கச்சி இழந்த சோகத்திலையும் இவரும் நல்ல தம்பியும் ஈட்டியால் தன்னை மாய்த்து கொண்டு இறந்து போகிறார். அதன் பிறகு அந்த ஊரே சோகத்தில் மூழ்கிறது. இந்த இடம் இன்னைக்கும் அவளுக்காக பசுமையான நிறைந்த வயல்களுக்கு மத்தியில நல்லத்தங்காலுக்காக ஒரு கோயில் அமைக்கப்பட்டு அந்த கோயில்ல கருவறையில நல்லத்தங்காலுடைய சிலை கம்பீரமா நிக்குது. அதுக்கு பக்கத்துல அவங்க பிள்ளைகளுடைய 7 பிள்ளைகளுடைய ஒரே கல்லில் செய்யப்பட்ட 7 பிள்ளைகளுடைய சிலை இருக்கு. இதுக்கு வருஷம் ஆடி மாசம் இவங்க வம்சாவளியை சார்ந்தவர்கள் விழா எடுத்து கொண்டாடுறாங்களாம். இந்த கோயிலுக்கு போய் வேண்டுகிறவர்கள் குடும்பத்தினுடைய ஒற்றுமைக்காக வேண்டுதல் கேட்கப்படுவதாகவும் ஒரு ஐதீகம் இருக்கிறதா சொல்றாங்க. இந்த கதை நிச்சயமாக நம் ஒவ்வொருவரையும் உருக செய்திருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த கதை பிடித்திருந்தால் இந்த கதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் செய்யுங்கள். எல்லோரையும் நேசியுங்கள். இதுதான் இந்த கதையினுடைய நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய பரிமாணம். ஸோ இதிலிருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம வீட்டுக்கு வர விருந்தாளிகளை எப்பொழுதும் மனநிறைவோடு விருந்தளிக்க வேண்டும் என்பதுதான் இந்த கதையில் நமக்கு தரும் மிகப்பெரிய பாடம். இந்த கதை
மீண்டும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை அமைத்து தரும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் டேவிட். பாய்.